அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத்தின் நம்ல் 27வது சூரா. இது 19ஆம் ஜுஸுவின் கடைசியிலும் 20ஆம் ஜுஸை இணைக்கிற சூரா. இதிலே எறும்பு என்ற பொருள் தரக்கூடிய இந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு அரசருடைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறார். குர்ஆனில் விரிவாக வரலாறு சொல்லப்பட்ட 3 பேரில் ஒருவர் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழித்தோன்றல் இஸ்ஹாக் குலத்தை சார்ந்தவர் தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் 4வது தலைமுறை. எப்படி என்றால் இப்ராஹிம் நபி அவருடைய 2வது மனைவி வழியாக பிறந்த இஸ்ஹாக் நபி. இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாக்கூப் நபி. யாக்கூப் நபியுடைய மகன் யூசுப் நபி. அதனால தான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமை பற்றி கரீம் முதல் கரீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமான நபி என்ற அர்த்தம். கரீமுக்கு அர்த்தம் கண்ணியமானவர், முதல் கரீம். 2வது அவருடைய மகனார் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 2வது கரீம். 3வது கரீம் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். 4வது கரீம் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 தலைமுறையில் நபித்துவம். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழித்தோன்றல் ஒருவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதில் 3 நபிமாருடைய இல்லற வாழ்க்கை இங்கு இடம்பெறுகிறது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம அல்லிஃப் பைன ஹாதைனி ஸௌஜைனி கமா அல்லஃப்த பைன யூசுஃப வ ஸுலைஹா. யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸுலைஹாமையாருடைய இணைத்ததை போல் இந்த மணமக்களை இணைப்பாயாக. அந்த தம்பதியுடைய வரலாறும் இடம்பெற்றுள்ளது. அது கடந்து விட்டது. அடுத்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹும்ம அல்லிஃப் பைன ஹாதைனி ஸௌஜைனி கமா அல்லஃப்த பைன சுலைமா வ பல்கிஸ். இதில் ஒரு முக்கியமான செய்தினா சுலைமான் நபியும் பல்கிஸ் 2மே குர்ஆனில் இடம்பெற்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு ஹதீஸோடு இணைக்கப்படும். இது நேரடியாக குர்ஆனில் பல்கிஸ் அரசு. ஆக யூசுப் நபி வரலாறுக்கும் சுலைமான் நபி வரலாறுக்கு என்ன வித்தியாசம்னா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு அமைச்சர், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசன். உலகத்தை எல்லாம் ஒரு குடையின் கீழ் அடக்கி ஆண்ட உலக புகழ்பெற்ற அரசர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தாவூது அலைஹிஸ்ஸலாம். எனவே தாவூது நபியை சொல்லி அல்லாஹ் சுலைமான் நபி வரலாறை சொல்கிறார். அந்த வசனத்தின் தொடக்கத்தை பாருங்கள். வலக்கது ஆத்தைனா தாவூத சுலைமான இல்மா. தாவூது நபிக்கும் அவருடைய மகனார் சுலைமான் நபிக்கும் நாம் ஆட்சி அதிகாரத்தை அறிவை கொடுத்தோம். அறிவு கொடுத்தவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? வாப்பா அம்மாவுடைய துவா ஒன்று. காலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபதலனா அலா கஸீரி மின் இபாதிஹில் முஃமினீன். யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகமான மூமினான அடியார்கள் பெரும்பாலோரை விட எங்களை அறிவால் சிறப்பித்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த இடத்துல அறிவு சிறப்பு என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அரசாட்சி அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கிறார். மனிதர்களே மட்டுமில்லை, ஜின்களையே வசியப்படுத்துகிற ஒரு கட்டம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஜின்களை கூட கண்ட்ரோல், பறவைகள் மிருகங்கள் கூட அவர்களுக்கு கண்ட்ரோல். அற்புதமான ஆட்சி. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அரசாங்கம் கொடுத்து அவருடைய தந்தை தாவூது நபிக்கும் கொடுத்தான். அந்த 2 பேரும் என்ன சொன்னா தெரியுமா? தன் அடியாரில் பெரும்பாலோரின் எங்கள் அறிவால் சிறப்பித்து அல்லாஹ்வுக்கு எல்லா ஆட்சி அதிகாரத்தால் சிறப்பித்தால் என்று சொல்லவில்லை, அறிவால் சிறப்பித்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று குறிப்பிட்ட அந்த வசனத்தோடு வரலாற்று செய்தி அல்லாஹ் தொடங்குகிறார். வரித சுலைமான் தாவூத். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையாக தாவூது நபி. தாவூது நபிக்கு சுலைமான் நபி வாரிசானார் என்று அதற்கான பொருள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவை கொடுத்தான்னா, பறவைகள் பேசுகிற பேச்சு, எறும்பு பேசுகிற பேச்சு கூட இது இடம்பெற்றது. சாலமனும் எறும்புகளும் என்று நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே பள்ளிக்கூட பாடத்தில் வந்து சாலமனும் எறும்புகளும் ஒரு அரசன் போன்ற ஒரு படத்தை போட்டு அதில் அவர் போகிறார், எறும்பு சாரை வருது. அப்போ நான் ஆச்சரியப்பட்டு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைத்தோம். 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன தெரியும்? பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் வந்த கதை சாலமனும் எறும்பு. ஆனால் பின்னால் தான் தெரியும் அல்லாஹ் வேதத்தில் சொன்ன செய்தி பைபிளில் வந்ததினால பைபிள் கதையாக போட்டுட்டேன். ஆக மொத்தம் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் படை பரிவாரங்களோடு ஒரு முறை அவர்கள் பயணம் செய்ய, பயணம்னா அதுக்கு யாத்திரை, அதாவது ஊர்வலம், பேரணி புறப்பட்ட போது எறும்புகள் எதிர்ந்து போகின்றன. அதில் தலைமை எறும்பு, ராணி எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லியது, இதோ சுலைமான் பரிவாரங்களோடு வருகிறார், நாமெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம், அவர் கடந்த பிறகு நாம் நடப்போம், அவர் தாண்டிய பிறகு நாம் நடப்போம். இதை சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரிப்பு வந்தது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
எறும்புகள் பேசுகிற பேச்சு. அந்த வசனத்தை பாருங்கள். ஹத்தாயிதா அத்தவாலா பாதின் நம்லி, எறும்பு பள்ளத்தாக்கின் பக்கம், எறும்புகள் குடியிருக்கும் பள்ளத்தாக்கை கடந்து சுலைமான் நபி சென்றபோது காலத்தின் நம்லத்தும், இந்த ராணி எறும்பு சொன்ன வாசகம், யா ஐயுகன் நம், ஏ எறும்புகள் கூட்டமே, புதுகுலு மசாக்கினக்கும், உங்கள் குட்டிகளுக்குள் புகுந்து விடுங்கள். ஏனென்றால் லா யஹத்தி மன்னக்கும் சுலைமானு ஜுனூது, சுலைமான் நபி படை பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிறார், அவர்களெல்லாம் உங்களை மிதித்து கொண்டு விடக்கூடாது. வஹம்லா யஷூரும், வேண்டுமென்றா மிதிப்பார்கள், தெரியாத்தனமாக நீங்கள் எறும்புகள் பார்க்காம மிதித்து விடக்கூடாது. இந்த வாசகத்தை கேட்டவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்பத்தபஸ்ஸம் அல்லாஹிக்கா, அல்லாஹ் சொல்லி கடந்த ரியாக்ஷனை, எறும்பு பேசின பேச்சை கேட்டவுடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புன்னகைத்து சிரித்து விட்டார். என்ன சிரிப்பில் ரெண்டு தபஸ்ஸு முன்னா ஸ்மைலிங், அந்த வெஹிக்கனா லாஃப். அப்போ இந்த இடத்துல ஸ்மைலிங் எனப்படுகிற புன்னகைத்து சிரித்து விட்டார். ஏன் சிரித்து விட்டார்கள்? வெண் கவுலிகா, இந்த எறும்பு பேசுகிற பேச்சை கேட்டு எவ்வளோ அச்சத்தோடு தன்னுடைய படைகளை எல்லாம், தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் பாதுகாக்கிறது. அந்த தாய் எறும்புடைய, ராணி எறும்புடைய அந்த கடமை உணர்ச்சியை நினைத்து சிரித்தார்கள். அடுத்து இரண்டாவது, இந்த எறும்பு பேசுகிற பேச்சை கூட அல்லாஹ் எனக்கு கேட்க வைத்தானே என்ற இந்த நியமத்துக்காக சிரித்தார்கள். கடைசியில் கடந்து சென்றார்கள், அரண்மனைக்கு சென்றார்கள். அரண்மனையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற தவிசே கோட்டையிலே அமர்ந்தபோது சபையை நோட்டமிட்டார். சபையை நோட்டமிடும்போது ஒரு ஆடு வரலன்னே என்னால் காணும், ஏன் ஆப்ஷன் கேட்போம் இல்லையா? இங்கே ஆச்சரியத்தை ஃபக்கதத்தைகிற பறவை ஒன்றே காணவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிஏ மாதிரி, ஒரு செர்வண்ட் மாதிரி அவர்களுக்கு ஒரு பறவை இருக்குது. இந்த பறவையினுடைய பணி என்ன தெரியுமா? அவர்கள் பயணத்திலே போகும்போது எங்காவது உதவி செய்ய வேண்டிய கட்டம் வந்தால் தண்ணீரை தேட வேண்டும். அந்த பறவை அழகால் கொத்தும். எந்த இடத்தில் பறவை அழகால் கொத்துமோ ஜின்னுக்கு உத்தரவிடுவார். ஜின்கள் வந்து அந்த இடத்தை தோண்டினா உள்ள தண்ணீர். எத்தனை படைப்பு! பறவை எறும்பு பேச்சை கேட்பது, பறவையினுடைய மொழியை கேட்பது, பறவைக்கு உத்தரவு பிறப்பிப்பது, ஜின்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பது. குர்ஆனில் பல இடங்களில் சுலைமானுடைய வல்லமை அல்லாஹ் சொல்லிக்காட்டு. அப்போது பறவையை காணாதவுடன் அந்த பறவைக்கு பேர் ஹுதுஹுது. அவர்கள் சொன்னார்கள், மாலியில் அரல் ஹுதுஹுது, என்னாச்சு சபையில் ஹுதுஹுது பறவையை காணவில்லையேன்னு கேட்டார். காணமினல் வாயிபின், எங்கேயாவது கிளமரவா போச்சா, ஏன் சபைக்கு வரல? பள்ளிக்கூடத்து ஆசிரியர் ஒரு மாணவன் வரவில்லை என்றால் ஏன் அவனை காணவில்லை, எங்கே போனான்? அதிகாரிகள் ஊழியர்கள் யாரேனும் வரவில்லை என்றால் அந்த ஊழியர்கள் எங்கே என்று கேட்பார்கள். இவ்வளோ பெரிய ஆச்சரியம்! சபையிலே பணிவிடை செய்யும் பறவை காணவில்லை என்றவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனது அந்த பறவை? அது சரியான காரணத்தை எனக்கு சொல்ல வேண்டும். அது சரியான காரணத்தை சொல்லவில்லை என்றால் நான் அதை கடுமையாக அந்த பறவையை தண்டிப்பேன். எந்த அளவுக்கு? அதுவஹன்னஹு, அதை அறுத்து விடுவேன். முதல்ல சொன்னாங்க அந்த தோலை தண்டனை பாருங்கள், அந்த பறவையுடைய தூவல்களை எல்லாம் பிடுங்கி கொதிக்கிற வெயிலில் போடும். சுலைமான் நபியுடைய ஆவேசம், கோபம். அதாவது பறவை வந்து எல்லா பறவைகளுக்கும் தோலை உரித்த பிறகு அது கொதிக்கிற வெயிலில் போட்டால் எப்படி இருக்கும்? எனவே அந்த பறவையினுடைய தூவல்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி வெயிலில் போடுவேன் அல்லது அறுத்து விடுவேன் என்று சொன்னவுடன் கோபத்தோடு சபையிலே சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்குள் அந்த பறவை வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்தது. அது கொண்டு வந்த செய்தி என்ன தெரியுமா? சுலைமான் நபிக்கு அறிவித்தது. இன்னி வஜத்திம்ரத்தன் தம்லிக்குஹும், சுலைமான் நபி அவர்களே, நான் ஒரு பெண்மணியை பார்த்தேன். சபா நாட்டிலிருந்து நான் வருகிறேன். சபா நாட்டு மக்களுக்கு அரசியான அந்த பெண்ணை பார்த்தேன். இப்போ ஊத்தியத்தின் குள்ளி செய்யின் விலகா அரசு நபி, எல்லா விதமான செல்வமும் பணம் அந்த அம்மையாருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு சிம்மாசனம் இருக்குது, மிக பிரமாண்டமான ஒரு சிம்மாசனம். அரசர் என்றால் சிம்மாசனம் இருக்கும். எனவே எல்லா விதமான செல்வாக்கும் சிம்மாசனம் உள்ள ஒரு பெண்மணியை பார்த்தேன். அந்த பெண்மணி தான் அந்த மக்களுக்கு அரசு. அந்த இடம் சபா நாட்டு பகுதியில் இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய பெண்மணியை நான் பார்த்தேன். அப்போதெல்லாம் ராணிகளுடைய ஆட்சி அந்த காலத்தில் நடந்தது. அடுத்து ஒரு வசனம் வருகிறது, மூலம் வாசிக்காமல் மொழிபெயர்ப்பு. சஜிதாவுடைய 14 இடத்தில் இது ஒன்று. அதனால் நம்முடைய இப்போது அந்த மூலம் வாசிக்காமல் பொருள் சொல்கிறேன். அந்த மக்களெல்லாம் சூரியனை வணங்குகிறார்கள், அல்லாஹுவை வணங்கவில்லை. ஷைத்தான் அவருடைய சூரிய வணக்கத்தை அலங்காரமாக்கி போட்டார். அவர்கள் அல்லாஹுக்கு சஜதா செய்ய வேண்டாமா? அவருடைய வல்லமையெல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ என்று தொடங்கி அல்லாஹுவை புகழ்ந்து சொன்னார். உடனே சுலைமான் நபி கொடுத்த அவர்கள், அப்படியா சபா நாட்டு அரசி பக்கத்தில் ஆள்கிறார்களா? இப்போ அந்த பெண்மணியுடைய செல்வாக்கு என்ன, செல்வம் என்ன என்பதை நான் இப்போது பரிசோதித்து பார்க்கிறேன். ஒரு கடிதத்தை கிடைத்தார்.
அதில் எழுதினார்கள். அந்த கடிதத்தினுடைய வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புறம் அட்ரஸ் முதல்ல இன்னஹு மின் சுலைமான, மின் சுலைமான புறம் அட்ரஸ், இது சுலைமானம் எழுதுகிற கடிதம். இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் ஷெரீஃபில் எல்லா பிஸ்மி 114 பிஸ்மியில் 113 பிஸ்மி என்ட்ரன்ஸ் மாதிரி அந்த சூறாவுடைய உள்ள நுழையக்கூடிய ஒரு வாசல் தீ மாதிரி. ஆனால் இந்த நம்லு சூறாவில் உள்ளே வந்துடும். அதனால் என்ன காரணம்னா நம்பர் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கிட்டேன். 114 சூறாவில் 113 பிஸ்மி. அவன் ஒரு பிஸ்மி குறைபட்டது இல்லவா, அதுக்காக இந்த நம்லு சூறாவில் சுலைமானுடைய கடித வாசகத்தினுடைய தொடக்கமாக அந்த பிஸ்மி எழுதார். எதுவாக இருந்தாலும் பிஸ்மியில் தொடங்க வேண்டும். பேசினாலும் கொடுத்தாலும் வாங்கினாலும் எழுதினாலும் பிஸ்மியில் தொடங்க வேண்டும். பிஸ்மியோடு அந்த கடிதம் எழுதப்படும். அந்த கடிதத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? சுலைமான் நபி எழுதுகிற கடிதம், நீங்கள் அரசியே நீ உடனே புறப்பட்டு வர வேண்டும். எப்படி புறப்பட்டு வர வேண்டும்? முஸ்லீமாக புறப்பட்டு வரும். சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாட்டையெல்லாம் விட்டு ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீமாக நீ புறப்பட்டு வர வேண்டும். இல்லை என்றால் நான் அங்கே புறப்பட்டு வருவேன். உடனே அம்மையார கடிதத்தை பார்த்தாங்க. பல்கிஸ்ரான் கடிதத்தை பார்த்தோன்னே மஷூரா யாரிடத்தில் அமைச்சர்கள் பிரதானியிடத்தில் ஆலோசனை என்ன செய்வோம்? சுலைமான் நபி கடிதம், நபி என்ற நம்பல சுலைமான் கடிதம் அனுப்பியிருக்கிறார். நான் முஸ்லீமாக புறப்பட்டு, அதாவது சரண்டராக இல்லைன்னா படையெடுக்கும் என்று சொன்னார். என்ன செய்வோம்? நம்ம சிலர் சொன்னாங்க, நமக்கு இந்த செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, தங்கம் வைரம் வீட்டு எல்லாம் இருக்குது, நமக்கு ஏன் பயப்படும், படையெடுக்கும். உடனே அதில் சிலர் சொன்னார்கள், நாம் படையெடுத்தால் அவருடைய வல்லமை பயங்கரமானது, அவர் நம்மை அழித்து விடுவார், மானம் உள்ளவர்களெல்லாம் மானம் கெட்டுப்படுவோம், செல்வமெல்லாம் அழிந்துவிடும், செல்லாக்காசாக. அதுக்கு நடைமுறையில் பார்ப்போம். நாட்டில் நடப்ப நோக்கி தெரியுமல்லவா? ஆட்சியில் இருந்தால் சிம்மாசனம், ஆட்சியை விட்டு அகன்றால் சிறைவாசம். இது உலக நடம். அந்த கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அம்மையார் சொன்னதாக மக்கள் என்ன செய்வார்கள்? படையெடுத்து வந்தால் அதில்லத்தன் பகும் சாகிரு, அதாவது நாம் அவர்களெல்லாம் தாழ்மைப்படுத்தப்பட்டவர்களாக கேவலப்பட்ட நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். எனவே உங்களுடைய கருத்தனை என்று சொன்னவுடன் சரிதான், நாம் இருந்தாலும் போக வேண்டாம் என்று சொன்னார். படையெடுக்க வேண்டாம், சரண்டருக்கான நிலைமைக்கு வந்தார். போன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எதுக்கு அவருக்கு பண தேவைதான் இருக்குமா? பணத்தை கொண்டு 500 பணியாட்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு தங்க குவியல், ஒவ்வொருவரும் தங்க கட்டி, 500 பேரும் தங்க கட்டி விட போனார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ள தர்பாருக்கு முன்னால் போகும்போது ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு அந்த தரையெல்லாம் தங்கத்தால் மலகும். இங்கே ஆளுக்கு ஒரு செங்கலை போல தங்க கட்டியை கொண்டு போகிறார்கள் 500 பணியாட்கள் அம்மையாருக்கு காணிக்கையாக கப்பம் கட்டுவது. ஆனால் அங்கே பார்க்கும்போது தரையெல்லாம் தங்கத்தால் முழுகப்பட்டது. இது அவர்களுக்கு தேவைப்படாது என்று நிலைமை வந்து சொன்னாங்க. அப்போது சுலைமான் நபி சொன்னாங்க, நாம் படையெடுத்து போகும்போது நம்ம முஸ்லீமாக வந்தால் நம்ம படையெடுக்கிறோம். ஒரு அடிப்படை என்னென்னா, அதாவது ஈமான் இல்லை என்று சொன்னால் அவருடைய உடைமையை அபகரிப்பது முஸ்லீம் கவர்மெண்ட் ஜனநாயக நாட்டை சொல்லுது. ஈமான் முஸ்லீம் ஆட்சியில் அவர்களை உடைமைகளை அபகரிப்பதற்கு அனுமதி. அம்மையார் முஸ்லீமாக வந்து விட்டார் என்றால் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. வந்து சேருவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும். யார் கொண்டு வரும்? எவ்வளோ பிரம்மாண்டமான சிம்மாசனம்! சுலைமான் நபி சிம்மாசனம், பல்கிஸ்ராவுடைய சிம்மாசனம் அப்படியா இருக்கும்? யார் கொண்டு வருகிறார்? சபையிலே ஆலோசனை கேட்டார். அப்போது முதல்ல ஜின்னும் சபையில் இருந்தல்லவா, அதில் ஒரு ஜின்னி சொன்ன வாசனை தெரியுமா? காலை விஃப்ரீத்து மினல் ஜின்னி, ஜின்னில் ஒரு முரட்டு பலசாலியான ஜின்னி சொன்னது, ஆனால் ஆத்தீக்கபி கபலன் தக்குமி மக்காமிக்க. சுலைமான் நபி அவர்களே, இந்த சபை கழிவதற்கு முன்னால், எங்கள் ஆசனத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவேன். ஏனென்றால் இன்னி அழகே கவியும் நம்பி நான் பலசாலியாக இருக்கிறேன். அதேபோல் நம்பகத்தன்மை என்ன, சிம்மாசனத்துக்கு தங்கம் இருக்கும், வைரம் வெடுவில் இருக்கும், அது எதாவது அபகரிக்கக்கூடாது, எதையும் எடுக்க மாட்டோம். உள்ளதை உள்ளபடியே அவங்க முன்னால் கொண்டு வைக்கிறேன். அதை தூக்கி வரக்கூடிய வல்லமை அல்லாஹ் இந்த சக்தியை கொடுத்தான் என்று சொன்னவுடன் அடுத்த வரி தான் ஆச்சரியமானது. அவுலியாக்களுக்கு கராமத்து நிகழ்த்தும் ஆற்றல் உண்டு. மதரசாக்களில் அக்கீதா பாடத்தில் கராமத்துல் அவுலியாயி ஹக்கும் என்று சொல்லிவிடும். நபிமார்கள் நிகழ்த்துகிற அற்புதத்துக்கு பேர் முஜிஸா, வலிமார்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதத்துக்கு பேர் கராமத். ஏன்னா அதுக்கு ஏன் இந்த பேர் வந்துன்னா, முஜிஸாவுக்கு நேரடி வேர்டு மீனிங் எதிரியால் செய்ய முடியாதை அவனை முறியடிக்க, அவனுடைய கருத்தை முறியடிக்க இயலாத விஷயத்தை செய்து காட்டும்.
கராமத்துன்னு அவரை கண்ணியப்படுத்துவதற்கான அதிசயம், ரெண்டுமே அதிசயம் தான். ஆக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து ஜின்னி சொன்னது, நான் சபை கழிவதற்கு முன்னால் கொண்டு வருகிறேன். அப்போது காலல்லதே இந்த மினல் கிதாப், வேத ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் அந்த சபையில் இருந்தார். அந்த மனிதர் என்ன சொன்னார்? ஆனால் ஆத்தீக்கவே கவலை எடுத்த தைரியக்க தப்புக. சுலைமான் நபிகளே, நீங்கள் கண்மோடி கண் திறக்கும், அண்ணாந்து பாருங்கள், கீழே பாருங்கள், சிம்மாசனம் அவ்வளோ வல்லமையோடு இருக்கிறது. கடைசியில் ஃபலம்மாரா முஸ்தக்ரா இந்த தன்னுடைய சுலைமான் நபிக்கு பக்கத்தில் இருந்த சிம்மாசனத்தை பார்த்தவுடன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வாசகம், கால ஹாதாமின் ஃபதுலில், புதிதாக வீடு கட்டியவர்கள் அல்லாஹ் அந்த வீடு வாக்கியத்தை கொடுத்தான் என்பதற்காக பதிவு செய்வதற்காக பழக்கத்தில் ஹாதாமின் ஃபதுலில், என்னுடைய ரப்பு எனக்கு செய்த அருள்கொடை. எனவே நம்முடைய உழைப்பாக இருந்தாலும் நம்முடைய சம்பாத்தியமாக இருந்தாலும் ரப்பு செய்யவில்லை என்றால் நமக்கு அது கிடைக்காது. ஹாதாமின் ஃபதுலு ரப்பி. ஒரு வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனத்துக்காரர் சொல்ல வேண்டும், ஒரு வீட்டை வாங்கினால் வீட்டுக்காரர் சொல்ல வேண்டும். நடைமுறையில் பல இடங்களில் இது பதிவு செய்யப்பட்ட வாசகம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகம் என்ன சொன்னாங்க? எவ்வளோ பெரிய சிம்மாசனம், பல்கிஸ்ரானியுடைய சிம்மாசனம், முஸ்லீமாக மாறிவிட்டால் அபகரிக்கக்கூடாது, வர்றதுக்கு முன்னாலே கொண்டு வந்து வைத்ததினால் ஆச்சரியப்பட்டார். இது அந்த மனிதருடைய பேர் ஆசிப் இப்னு பர்கா ரலியல்லாஹு. இறைநேசர் என்பதனால அவர் நபி அல்ல, அவர் ஒரு இறைநேசர். எனவே இறை தூதருக்கு அலைஹிஸ்ஸலாம், இறை நேசர்களுக்கு ரலியல்லாஹு. ஆசிப் இப்னு பர்கா ரலியல்லாஹு என்ற ஒரு வேத ஞானி, அல்லாஹ் சொல்லும்போது மறைஞானி வேத ஞானி என்ற இடத்து இல்மம் மினல் கித்தாப். அந்த காலத்தில் ஜபூர் வேதம், சுலைமான் நபிக்குள் வேதம் எது? ஜபூர் வேதம். தாவூது நபி அவருடைய மகன் அல்ல, தாவூது நபியுடைய வேதம் ஜபூர். எனவே அவருடைய மகனார் இந்த எடுத்துக்காட்டிய வேதத்தை நம்பிய அந்த மனிதர் இப்படி சொன்னார். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தார். கொஞ்ச நேரத்தில் சிம்மாசனம் வந்தவுடனே அம்மையார் வந்துவிட்டார். உடனே இந்த சிம்மாசனத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, உடனே அதுக்குள்ளே ஒரு சுலைமான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி அதாவது அந்த சிம்மாசனத்துக்கு ஒரு ஷேப் இருக்குன்னா மேலே உள்ளது கீழே உள்ளது மேலே, ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றணும். ஜீன்கள் எல்லாம் அந்த வேலையை செய்து உடனே ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற பிறகு ஃபலம்மா ஜாத், அம்மையார் பல்கீஸ் வந்து விட்டார். அப்போது கேட்கப்பட்டது, ஆக்கதாரு சிக்கி, இது உங்கள் சிம்மாசனம் போல் இருக்கிறதா? எப்படி கேட்கல, இது உங்கள் சிம்மாசனம் தான், இது போல் உங்கள் சிம்மாசனம் ஒன்று. அம்மையார் காலத்தை கண்ண ஹூவ, உண்மையை நிலை வழங்கிவிட்டார்கள். எனவே இது என்னுடைய சிம்மாசனமே தான், அதுபோல் இருக்கான்னு கேட்டவுடனே இல்லை சிம்மாசனமே தான் என்று சொன்னார்கள். கடைசியில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். சரி உள்ளே வாங்க, இஸ்லாத்தை ஏற்கத்தானே வந்தார்கள். உள்ளே வந்தவுடனே இங்கே ஒரு முக்கியமான ஒரு வேடிக்கை பாருங்கள். அம்மையாரை பார்த்து சொல்லப்படுது உதகலி சரஹ், வாங்க தளம், முகப்பில் மண்டபத்தில் அரண்மனைக்கு முன்னால் பளிங்குத்தளம். அந்த பளிங்குத்தளத்தில் எப்படி இருக்குன்னா தண்ணீர் ஓடுகிறது, உள்ள பளிங்கு தரை, அதுக்கு உள்ள பள்ளத்தில் தண்ணீர் ஓடுகிறது, மீன்கள் அங்கே நீந்துகின்றன. சுலைமான் சொன்னாங்க, வாங்க உள்ளே வாங்க. இந்த அம்மா வந்த உடனே பலம்மா ராத்தோ ஹசிபத்தோ லிட்டா, அம்மையார் நினைத்தார்கள் ஒரு தடாகம், அந்த தடாகத்துக்கு மேலே நம்ம எப்படி தாண்டுவது என்று தண்ணீர் என்று நினைத்து முழங்காலை தூக்கினார்கள். கஷபத்தை சாக்கைஹா, 2 முழங்காலையும் துணியை நகர்த்தினார். அம்மையாருடைய நினைப்பு என்ன? இடையில் இருப்பது சுலைமான் அவ்வளோ உயர்தரமான பளிங்கு தரை அமைத்தார்கள், தண்ணீரை பள்ளத்திலே ஓட விட்டார்கள், அதுக்கு மேலே டெனிஸ் மாதிரி பளிங்கு. உடனே உள்ளபடியே ஒரு தண்ணீர் அருவி ஓடுகிறது என்று நினைத்து முழங்காலை தூக்கினார். அப்போது அம்மையார் சுலைமான் நபி சொன்னாங்க, உடவை கீழே கொடுங்க. இன்னும் சரகம் மர்றது, இது பளபளப்பாக்கப்பட்ட தளம். மின் கவாரி, பளிங்கினார், கவாரினா பளிங்கு கண்ணாடி போல பளிங்கினால் பளபளப்பாக்கப்பட்ட தரைத்தளம் தானே தவிர இது தண்ணீர் ஓடையல்ல. எனவே நீங்கள் முழங்காலை தூக்கினதை முட்டோரை தூக்கியிருப்பாங்களா, துணியை கீழே போடுங்கன்னு சொன்னாங்க. அப்பந்தான் அம்மையார் சொன்னார்கள், ரப்பி இன்னே வலம்து நஃப்ஸி வஅஸ்லம்துமா சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் இறைவா, இத்தனை காலமாக சூரிய வழிபாடு நிகழ்த்தி என் சொந்த ஆத்மாவுக்கு நான் அநியாயம் செய்துவிட்டு, எனவே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து நானும் முஸ்லீமாகிவிட்டேன். இந்த கலிமாவுடைய வாசகமாக நான் முஸ்லீமாகிவிட்டேன். எப்படிப்பட்ட லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹுக்காக நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்று கலிமா சொல்லி அந்த காலத்தில் இப்போ கலிமா எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் தாவூது சலீஃபத்து, இந்த நபிமாருடைய கலிமாக்களில் கன்சுலர் சித்து அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க.
கன்சூல் உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ஷஃபியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் நஜியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா. கடைசி எங்கே வந்து முடியுது? லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். எல்லாருமே ரசூலுல்லா தான். ஆனால் இந்த ஸ்பெஷலாக இவர்களுக்கு வந்து ரசூலுல்லா என்கிற வார்த்தையோடு கலிமா அமைகிறது. ஆக இதில் இந்த ஏற்பாட்டுக்கு ஒரு காரணம், அதுதான் முக்கியம். அது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள், பக்கத்து நாட்டு அரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த அம்மையாரும் ஒரு அரசி அவர்களை மனைவியாக்க வேண்டும் என்று நினைத்த போது ஷைத்தான் சுலைமான் நபிக்கு கனவிலே வந்து சொன்னான், வேண்டாம், அந்த அம்மையாருடைய முட்டுக்கு சில முழங்காது கழுதையுடைய கால்கொள்கள், பெண்களுக்குடைய இயற்கை அளவு உச்சி முதல் உள்ளங்கால்கள் தான் இருக்கும். எனவே அரசனுக்கு அரசியை மணமுடிக்க ஆசை. அரசன் சுலைமான் அரசி பலகீசன். உடனே ஷைத்தான் சொன்னோன்னு அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதை கொண்டு ஒரு திட்டம். அதுக்காக இந்த பளிங்கு டெய்ஸில் பளிங்கு. உடனே அவங்க புடவையை தூக்கணும்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உண்மை ஷைத்தான் சொன்னது போய், அது சொன்னது ஷைத்தான்னு சொல்ல மாட்டான். ஷைத்தான உடனே அவுதுபில்லா சொல்லி துரத்தி விடுவார். ஆனாலும் கூட ஒரு ஆள் மூலமாக இந்த எண்ணத்தை பரப்பினார். இப்படி நான் கேள்விப்பட்டேன், பல்கீசன் என்ற முழங்கால் எப்படி இருக்கும் கருதைக்காரன். அதை பார்த்தவுடன் உண்மை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பட்டினால் பல்கீசரசி மணந்தார். மணந்த பிறகுனால்தான் இன்னொரு நம்ம பள்ளிவாசல் எத்தனையோ மணமக்களை வாழ்த்தும்போது அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்து பைன சுலைமான் பல்கீஸ் சுலைமான். ஆனால் குர்ஆனில் பல்கீஸின் பேர் வரல. எந்த மனைவியுடைய ரசூலுல்லா நபிமாவுடைய யாருடைய மனைவியும் பேர் வரல. வரலாற்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பேர்களை சொல்லுங்கள். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு ஒரு பாடம். இந்த ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸி செய்தியோடு இன்றைய உரையை நிறைவு செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், நான் தொழுது கொண்டிருந்தேன். புகாரி ஷரீஃபில் இதை நான் பதிவு செய்ய முடியாது. தொழுது கொண்டிருந்தபோது ஷைத்தான் எனக்கு முன்னால் வசுவாசம் ஏற்படுத்தினுடன் கையும் களவுமாக அவனை பிடித்து மஸ்ஜித் என வீடு கட்டிய மக்களுக்கு காட்டலாம் என்று நினைத்து, அப்போது என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவாவினால் அவனை செய்ய விட்டேன். அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை கொடுத்தான். ஜின்களை கட்டுப்படுத்துகிற வசியப்படுத்துகிற வல்லமை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் என்றால், சுலைமானை விட மிக்க மேலான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சக்தி ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாதாரண. எனவே இந்த சுலைமானுக்கு கேட்ட ஜின்களை வசியப்படுத்தும் வல்லமை அல்லாஹ் எந்த மனிதருக்கும் கொடுக்காதுன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட துவாவுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் கெட்டவில்லை. இல்லை என்றால் பள்ளிவாசல் தூணில் அவரை பிடித்து நான் கெட்டி சஹாபாக்களை காட்ட வைத்திருப்பேன் என்ற செய்தி சஹீஹ் புகாரில் இடம்பெற்றது. எல்லாம் அல்லாஹ் நபிமார்களை எல்லாம் உணர்ந்து அவருடைய புரிந்து எல்லாம் நபிமார்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களையும் ஏற்றிக்கொள்ளக்கூடிய அவர்களை பற்றி சொல்லப்படுகிற அற்புதங்களை அங்கீகரிக்கக்கூடிய மனப்பான்மையும் தருவானாக என நிறைவு செய்து 2:30 இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் முடிகிறது. பிறை 20, இன்றைக்கு மகரிப் ஆனவுடனே பிறை 20, எனவே நாளைக்கு 21. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தஃப்சீர் தொடரும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அருமை நிலவல் அல் ஹாஃபிஸ் காரி நம்முடைய ஃபாசில் அவர்கள் தொடர்வார்கள். நான் ஏத்திக்காக நினைக்க வேண்டும் என்று எண்ணியதினால் அதனை தொடர்ந்து நடக்கும் எல்லோரும் எல்லா நாளும் பங்கேற்று அல்லாஹ்வுடைய வேத வெளிச்சத்தில் நம்மை நாம் அடையாளம் காட்ட முன்வருவமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை வந்து நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். QR கோடை வந்து நாங்கள் வந்து இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வந்து வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் வந்து பார்கோடு போடல, QR கோடு போடல. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.